நேத்திக்கு $10 ரிஸ்க் வச்சு $100 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ப்ராஃபிட்டை பத்தினது கிடையாது, அந்த $10 ரிஸ்க் பத்தினது தான். ஆல்ரெடி மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அதே சமயத்துல இந்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸோட கிடைச்சிச்சு. ஆல்ரெடி நான் இதை வந்து ஸ்டோரியில அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இதை கொஸ்டினும் பண்ணியிருந்தீங்க. இந்த என்ட்ரி எங்க எடுத்தது, எப்படி எடுத்தது, அட் த சேம் டைம் என்ன டைம் ஃப்ரேம்ல எடுத்தது, இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த ட்ரேட்ல முக்கியமானது வந்து ப்ராஃபிட்டே கிடையாது, அந்த ரிஸ்க் மட்டும்தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா $100 அக்கௌண்ட்டுக்கு $50 to $80 வரைக்குமே ரிஸ்க் வைப்பாங்க. இது ஒரு ப்ராப்பரான ட்ரேட் கிடையாது. ஒரே ஒரு லாஸ் ஆச்சுனாலே அக்கௌண்ட் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னா, ரிஸ்க்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்க. முதல்ல அக்கௌண்ட்டை சேவ் பண்ண பழகுங்க. எஸ்எல்ஏ அடிச்சாலும் அடுத்த ட்ரேட் எடுக்க முடிஞ்சாதான் நீங்க மார்க்கெட்ல ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ரிஸ்க்கை மட்டும் எடுங்க. நீங்க உங்களோட ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் கொடுப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.